ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு V3IS அகாடமி. இன்றைக்கி நம்ம கிராமர் சீரீஸில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிஃபையர். அதாவது 2 குவான்டிஃபையரை பார்க்க போகிறோம். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பேர் சம், இன்னொருத்தவங்க பேர் எனி. இது என்ன பெரிய வேர்டாக இருக்கும் போது, இது நம்ம டெய்லி லைஃப்பில் தானே யூஸ் பண்ணுறோம். ஓகே, எஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது யார், எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். ஐ பாட் சம் புக்ஸ். இது வந்து ஒரு சென்டென்ஸ். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாசிட்டிவ் தானே. புக் வாங்குறது நல்ல விஷயம் தானே. அது இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ டிடன்ட் பை சம் புக்ஸ். நான் கொஞ்சம் புக்ஸ் வாங்கலை. ஸோ டிட் நாட். ஸோ அப்போ இங்கே இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். இங்கே வாங்க. இஃப் தேர் இஸ் சம் புக் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், லுக் இட் புக். உங்களுக்கு ஒரு வேலை சில புக்ஸ் பற்றி புரியலை அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் நல்லா டீப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இஃப் அப்படின்னு ஆரம்பித்தாலே இது என்ன சென்டென்ஸில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னல் சென்டென்ஸு. சரியா, இங்கே வாங்க. கேன் ஐ ஹேவ் சம் சால்ட் ப்ளீஸ். ஸோ இங்கே நீங்கள் என்ன கேக் பண்ணுறீங்க, ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க. கரெக்டு தானே. இந்த சென்டென்ஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா. அடுத்து இங்கே வாங்க. டு யூ ஹேவ் சம் புக் இன் யோர் பேக். சம் புக் இன் யோர் பேக் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து என்ன சென்டென்ஸ்ன்னு சொல்ல போகிறோம் நம்ம, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இங்கே முன்னாடி இப்போ 5 சென்டென்ஸ் இருக்குது. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு கண்டிஷ்னல், ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு இன்ட்ராகேட்டிவ். எல்லா இடத்துலையும் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம் அப்படிங்கிற குவான்டிஃபையர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கெல்லாம் வருங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே வாங்க. சம் அப்படிங்கிறத எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சம் யூஸ் பண்ணலாம். மற்ற இடத்துலலாம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நெகட்டிவ் சென்டென்ஸ், கண்டிஷ்னல் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். புரியுதுங்களா. ஸோ இப்போ வாங்க எக்ஸாம்பிள் போவோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸா, அப்போ இங்கே யூசேஜ் ஆஃப் சம் இஸ் கரெக்ட். இது நெகட்டிவ் சென்டென்ஸா, ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எனி. ஐ டிடன்ட் பை எனி புக்ஸ். ஓகேங்களா. தேர்டு, கண்டிஷ்னல் சென்டென்சஸ். ஸோ கண்டிஷ்னல் சென்டென்சஸ்ன்னு வரும்போது நம்ம யாரை தான் யூஸ் பண்ண போகிறோம், இஃப் தேர் இஸ் எனி புக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரெக்வெஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், சம் யூஸ் பண்ண போகிறோம். கேன் ஐ ஹேவ் சம் சால்ட் ப்ளீஸ். ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூ இன் திஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ராகேட்டிவ்னு வரும்போது, டு யூ ஹேவ் எனி புக். ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அண்ட் ரெக்வெஸ்ட், எனி அப்படிங்கிறது நெகட்டிவ், கண்டிஷனல் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.